சங்கருக்கு வந்து எங்க சுஜாதா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லாததுனால, ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாததுனால தான் அவர் இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்காரோ. படத்துக்கு படம் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டணுன்றதுக்காக யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிள் யோசிச்ச சங்கர் இன்னைக்கு வந்து அவர் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தனும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒருத்தனும் ரெண்டு பேரும் எப்படி மோத முடியும்? பேன் இண்டியா படம் எடுக்கிறேங்கிற பேரில் வந்து சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு படமா எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இந்தியன் 2, கேம் சேஞ்சர் ரெண்டு படங்களுமே தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறது மாதிரி தெரியுது. சங்கர் ஏன் எதை மிஸ் பண்றாரு? இல்லை, இந்தியன் 2 அப்புறம் கேம் சேஞ்சர் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச 2.0மே பெருசாலாம் எங்கேயுமே ரீச் கொடுக்கல. பட் கலெக்ஷன் வைஸ் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மிஸ் பண்ணதை நான் பர்சனலாக பார்க்குறது என்னென்னா சார், சுஜாதாவுக்கு முன் சங்கர், சுஜாதாவுக்கு பின் சங்கர் அப்படின்னு தான் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எந்திரன் வரைக்கும் சுஜாதா சாருடைய அந்த அழுத்தமான வசனங்கள், இப்போ ஜென்டில்மேனில் பாலகுமாரன் சாருடைய வசனங்கள், திரைக்கதை, இது எல்லாமே என்னென்னா அந்த கதைக்கு மெருகேற்றி இருக்கும். அதற்கு அப்புறம் வந்து சங்கருக்கு வந்து எங்கள் சுஜாதா மாதிரியான ஒரு ஆளுமை இல்லாததுனால, ஒரு வழிகாட்டி, ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாததுனால தான் அவர் இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் சார் எனக்கு பார்க்க தோணுது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அவருடைய படத்துக்கு பின்னணி இசை வந்து ஒரு பெரிய பலம் சேர்க்கும். அதுக்கு முக்கியமான ஆளுமையாக பார்க்கப்பட்டது ஏஆர் ரஹ்மான். இப்போது அவர் அந்த ஃப்ளேவரை விட்டுட்டும் வெளியில் வேறு அப்படின்னு சொல்லி ஒன்று தேட ஆரம்பிக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம மைண்ட் செட்டுக்கு, ஆடியன்ஸுக்கு சங்கர், ஏஆர் ரஹ்மான், சுஜாதா அப்படின்ற ஒரு காம்பினேஷனாக அந்த படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்த இந்த கூட்டத்தில் திடீர்னு வந்து எல்லாமே உடஞ்சி பிரேக் ஆகி இவங்க 3 பேரில் வேறு காம்பினேஷனில் அலைன்ஸ் வச்சு அவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னும் போது சைக்கலாஜிக்கலாக நம்பிக்கை வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதற்கப்புறம் நம்ம போய் உட்காரும்போது அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்க்கும்போது அது சங்கர் படம் அப்படிங்கிற அந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளேயும் வர மாட்டேங்குது. இல்லை, சங்கர் படம் டெம்ப்ளேட்டுங்கிறதுக்கு தாண்டி வேற ஒரு டெம்ப்ளேட்டாக அது தெரிய வருதுனால ஒட்டுமொத்தமாகவே வந்து அவருடைய சர்க்கிள்கள் இந்த மாதிரி தான் சார் நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல திரைக்கதை ஆளுமை அவர் கையில் வச்சிருந்தது சுஜாதா. இப்போ சுஜாதா சார் இல்லை அப்படிங்கிறது தான் இவருடைய தொடர் தோல்விகள் படம் காட்டி கொடுக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். காலத்தை மீறி போயிட்டது மாதிரி தெரியுது. இப்போ ஊழல்ங்கிறது வேற வடிவத்தில் இருக்கு. இப்போ கேம் சேஞ்சரே அந்த அதிகாரத்தை எதிர்க்கிறதுங்கிறது வேற வகையாக ஒடுக்கப்பட்ட இடங்கள்லேருந்து வந்து பெரிய தலைவர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கதைகள்லையுமே காலத்தை வந்து தவற விட்டது மாதிரி நினைக்கிறீங்களா? நான் கதையில் என்னை பொறுத்த வரைக்கும் சார், கதைங்கிறது வந்து எப்படி மனிதனுக்கு அந்த 32 உறவுகள்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் அந்த கதைகளும் ஒரு 32 விதமான உறவுகளுக்கு வச்சு ஒரு கதை தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஒரு பல விதமான அந்த காதல், கோபம், ஏமாற்றம், துரோகம், இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் நம்ம கதைகள் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அந்த கதை சொல்லும் விதம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இதற்கு முந்தைய படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சங்கருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளை பதற வைக்கும். அப்போது அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். ஆனால் இப்போ சமீபத்திய படங்களில் வந்து சங்கருடைய படங்களில் ரொம்ப மிஸ் ஆகிற ஒரு விஷயம் வந்து இந்த அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக். அந்த அழுத்தமான ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லை. அண்ட் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சங்கர் படத்துடைய அந்த கரு இருக்கு இல்லைங்களா, அந்த கரு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது புதுசாக இருக்கும். இப்படியெல்லாம் ஒரு கரு இருக்குமா? ஒரு நாளில் ஒருத்தர் சிஎம் ஆகிடலாமாப்பா அப்படிங்கிறது. ஒருத்தர் 44 கோடி திருடுறானா? 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் 44 கோடி ரூபா திருடுவானா? லட்சங்களில் மட்டுமே சம்பளம் ஆகிட்டு இடத்துல 44 கோடின்னும் போது நமக்கு வந்து அதுவும் பழனி மலையிலும் ஒருத்தன் போய் திருடுவானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருந்துச்சு. இந்தியன் தாத்தா, ஒரு 80 வயசு தாத்தா வந்து வறுமை கொலையை கற்றுக்கிட்டு இப்படி கொலை கொண்டு வரங்கிறது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ அந்த பிரமிப்பு எல்லாமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், பலதரப்பட்ட படங்கள், பல மொழிகள் சார்ந்த படங்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்துக்கிறாங்க, கிரகிச்சுக்கிறாங்க. அதில் வந்து உண்மைத்தன்மைக்கு நிகராக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களால வகைப்படுத்த முடியுது. எது வந்து பெரிய படம், எது ஃபேண்டசி படம், எது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், எது வந்து ஆக்ஷன் படம், எது ட்ராமா படம், எது வந்து உப்மா படம் அப்படிங்கிற வரையில் அவங்க வந்து வகை பிரித்து பார்க்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போது இந்த அளவுக்கு இவங்க மக்கள் தெளிவாக இருக்கும்போது சங்கர் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே கொடுக்குறாரு இல்லைங்களா,
அந்த டெம்ப்ளேட் வந்து அவங்களே இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்ததான்ப்பா, இது ஏற்கனவே பார்த்ததான்ப்பா, இது ஏற்கனவே பார்த்ததான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிரித்து அதை வந்து நூலில் பிரிச்சுட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எம்டி ஸ்லேடுன்ற மாதிரி நம்ம அமைதியாக ஒரு குழந்தை மனப்பான்மையோட அந்த படத்தை ரசிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸு, 10G கிட்ஸுன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு படம் பார்க்கும்போதே அவங்களுக்கே அக்குவரா அடிவராக இந்த படம் என்ன சொல்ல வருது, இது என்ன ஏது, ஏன்னா நிறைய கேம் சொல்லிடுறாங்க. அந்த கேம்ஸில் இருக்கிற பிரம்மாண்டமே மற்ற இடங்களில் பிரதிபலிக்குது. அப்படிங்கும்போது அவங்க பார்க்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருது இது என்ன, இது நாடி நரம்பு சதை ரத்தம் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க அக்குவரானுங்கிறா பிரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இதை தாண்டி அந்த ரசனையில் அவங்க உட்கார வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த இடத்துல சங்கர் வந்து என்னன்னா அந்த கதையை வந்து அவர் ஆம்லேட்டை திருப்பி போட்ட மாதிரியே தான் அந்த கதையை திரும்ப திரும்ப அவர் கதையவே தான் அவர் எடுத்து பண்ணுறாரு. அதான் அடுத்த பிரச்சனையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சங்கர் வந்து ஜென்டில்மேனில் எடுத்தார், அதில் பாலகுமாரன் தான். ஆமாம், அதுக்கப்புறம் தான் சுஜாதா உள்றாரு. இன்னொரு விஷயம், அவர் எடுத்த அந்த சில பிரம்மாண்ட பாடல்கள் இருக்குல்ல, அந்த சாயி வந்து கடைசி வரைக்கும் அவர்கிட்ட வருது. பிரம்மாண்டங்கள் ரசிகர்களுக்கு சலிச்சிட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், பிரம்மாண்டம்ங்கிறது இப்போ நம்ம அந்த உசுலமட்டி பெண்குட்டி அப்படிங்கிற போது அந்த மியூசிக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அதை பார்க்காதையில் வந்து ஒரு சவுண்டு ஒன்று வித்தியாசமாக இருந்துச்சு. காதலனில் வந்து அந்த கண்ணாடி பஸ்ஸு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி அவர் படத்துக்கு படம் வந்து ஒரு வித்தியாசத்தை காட்டணுன்றதுக்காக யாருமே யோசிக்காத ஒரு ஆங்கிளில் யோசித்த சங்கர் இன்னைக்கு வந்து அவர் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க பண்ண ஒரு விஷயமா இருக்கு. அதனால வந்து இந்த பிரம்மாண்டம் தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு சலிப்பு தட்டுது. இந்த பிரம்மாண்டம் இப்போ இந்த ஜெர்கண்டி பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம், அந்த ஒரு செட்டு, அந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு மலை கிராமம், இவ்வளவுலாம் கொடுக்குற போது அந்த பாடல் என்ன ஈர்ப்பு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அந்த ஈர்ப்பு இந்த பாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணது போல அந்த கதைக்கு போல ஒரு செலவு பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற. அதுவும் ஏன்னா நீங்கள் சொல்கிற லைன் என்னென்னா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு பெரிய சிஎம், இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு பெரிய சண்டை அப்படின் போது அந்த லைனை யோசிக்கும் போதே நமக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. எப்படி அதிகாரத்தில் இருக்கிற ஒருத்தனும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒருத்தனும் 2 பேர் எப்படி மோத முடியும்? எல்லா பவரும் அங்கே இருக்குது, எந்த பவருமே இல்லாத ஒருத்தர். கிட்டத்தட்ட முதல்வனோட இன்னொரு வெர்ஷனாக இருக்க வேண்டாமா அந்த படம்? அந்த கதை அந்த மாதிரி தானே ஒரு கதையை அம்சமாக இருந்திருக்கணும். ஆனால் அங்கே போய் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்புறது, முதல்வர்கிட்ட போய் அஞ்சலி போய் வந்து பேரை சொல்லி கூப்பிடுறது, அங்கே ஒரு சிஎம்மாக வந்து நின்று ஏதோ சொதப்புறது, இதெல்லாம் வந்து அழுத்தமான காட்சிகள் இல்லை. அந்த அழுத்தமான காட்சிகள் இல்லை. அப்புறம் இந்த பாடல்கள் எல்லாமே நமக்கு வந்து அந்த தொடர்ச்சியாக அதே மாதிரி உசுலமட்டில் வந்து அந்த தொப்பையை காட்டுறது, அப்புறம் பல்லையில காலை வந்து அந்த வயிறுலேயே வந்து ரஜினி கமல் அந்த இந்த படங்கள்லாம் வரைஞ்சி ஒன்று பண்ணுறது. அதோட சங்கரோடைய இது மாதிரி இருக்கு, சிக்னேச்சர் மாதிரி. இது அன்னியனில் இந்த அண்டங்காக்க கொண்டக்காயின்னு சொல்லி இந்த அம்பாசமுதர் ரோடு ஃபுல்லாக போட்டு ஒன்று ரெடி பண்ணுறது. இப்போ இதே மாதிரி தான் இதில் இந்த ஜெருக்கண்டி இதெல்லாமே என்னென்னா, ஜெருக்கண்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பல கல்ச்சரை வச்சு ஒரு பாட்டு வரும். இந்த மிக்ஸ்டு கல்ச்சர் இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கட்டங்களில் இது ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்சு. இன்றைக்கெல்லாம் யூடியூப்பில் 2 நிமிஷத்துக்குள்ள உட்காந்து பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பாடலை இவ்வளோ விஷயங்கள் கொடுக்கும்போது அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானான்ற ஒரு ஐயத்தை தான் ஏற்படுத்துது. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து சுஜாதா வந்து இல்லாதது ஒரு குறை, சங்கருக்கு இல்லாத பலம் குறைஞ்சது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் எல்லா படத்துக்குமா சுஜாதா வசனம் எழுதினாரு. ஆனால் சுஜாதா எந்த படத்துக்கு கரெக்டான வசனம் எழுதணும்னு நினச்சி எழுதுறாரோ அந்த படம் வந்து நல்ல ரீச் பண்ணும். மணிரத்னம் சாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சுஜாதா இல்லாததோ ஒரு மிகப்பெரிய குறையாகவே பார்க்கப்படுது. ஏன்னா மணி சாருடைய லைன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தின் லைனாக இருக்கும். அது ஸ்க்ரீன் பிளே டெவலப்மெண்ட் தான், ரொம்ப ரொம்ப தின் லைனாக தான் இருக்கும். அதை டெவலப் பண்ணும்போது தான் நமக்கு அது வித்தியாசமாக இருக்கும். ரோஜா படத்தோட லைன் என்ன, ஒரு கிராமத்தில் படிக்காத ஒரு பொண்ணு ஒரு என்கிரிப்டர் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ஆஃபீஸரை வந்து காஷ்மீரில் தீவிரவாதி கடத்திட்டு போயிட்டான். இப்போது வந்து அந்த கடத்திட்டு போன தீவிரவாதத்தை தான் புருஷனை மீட்கணும். அந்த பொண்ணுக்கு வந்து படிக்கவும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது. இப்போ எப்படி போராடி அவனை மீட்டு கூப்பிட்டு வரான். இது நம்ம யோசிக்கும் போது ரொம்ப சாதாரண லைனாக தான் இருக்கும். பட் அதை கதை சொல்கிற விதம், இப்போ வந்து வளர்ப்பு தாய்கிட்ட தன்னுடைய சொந்த அம்மாவை பார்க்கணும்னு ஒரு குழந்தை ஏங்குது. அந்த குழந்தை ஏங்கும்போது அந்த அம்மாவுக்கிட்ட பார்த்து ஒரு 10 கேள்வியாக நான் நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அது ஒரு தின் லைன். ஆனால் அது கன்னத்தில் முத்தமிடலாம் ஒரு அழகான படைப்பாக வந்துச்சு. இதெல்லாம் எங்கன்னா சுஜாதா அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அது ஒரு திரைக்கதை அப்படின்றதை தாண்டி ஒரு பக்கம் ஷார்ட் ஸ்டோரி எழுதி கையில் கொடுத்துருவார். அப்போது அது படிக்கும்போது வந்து நமக்கு அதுக்கு உண்டான காட்சிகள் தெரியும், ஷார்ட்ஸ் பிரிக்க முடியும், ஈஸியாக அது கனெக்ட் ஆகிடும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சங்கரோட படத்தை எடுத்துங்க. முதல்வன் படத்தில் ஒரு இன்டர்வியூ சீன் வரும், அழகான சீன். அங்கே ரகுவரன் சார் உட்காந்துருப்பார், எங்கள் அர்ஜுன் சார் உட்காந்துருப்பார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய வாக்குவாதத்தில் வந்து நீ ஒரு நாள் சிஎம் எடுப்பான்றாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து ரகுவரன் சார் வந்து கடைசியில் எப்போவுமே வந்து நல்ல இன்டர்வியூ அப்படின்லாம் சொல்லுவாங்க, இல்லை கெட்ட இன்டர்வியூ அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிஎம் இன்டர்வியூ பண்ணி அந்த இடத்துல வந்து கைகலப்பு ஆனதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அந்த இன்ட்டு கட் ஆயிடும். அதே இது அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி கிளைமேக்ஸில் வந்து அர்ஜுன் வந்து ஜேர்னலிஸ்ட் அந்த ஒரு பெரிய பொலிட்டீஷியனாக மாறி ரகுவரன் ஷூட் பண்ணி அந்த இடத்துல இருக்கும்போது வந்து தட் வாஸ் அ குட் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று சொல்லுவார்.
ஸோ அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல கனெக்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது சுஜாதாவில் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் வந்து அந்த கதையையே வந்து அப்படியே உல்டா பண்ணி எங்கெங்கே அந்த டயலாக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சென்ஸ் பண்ணுவார். இப்போ மற்றவங்களாம் எப்படின்னா, இப்போ சங்கர் சார் எனக்கு இது வேணும் அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல காட்சிகளுக்கு ஏத்தாப்புல எழுதுவாங்களே தவிர அது எந்தெந்த இடத்துல கனெக்ட் இருக்கும், எந்த இடத்துல அந்த நுவான்சஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து சுஜாதாவுடைய படங்கள் முக்கியமாக இந்த மாதிரியான படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பார்க்கும்போது அது ரசிக்கிறோம். சங்கருக்கு அதனால தான் வந்து அந்த கனெக்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தோணும். இப்போ ட்ரெண்டிங்காக கான்டெம்பரரி தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சினிமாவாக மாறுது. எப்படின்னா கொரட்டை அப்படின்னு பார்த்தா குட் நைட்னு ஒரு படம், பார்க்கிங் அப்படின்னா பார்க்கிங்னு ஒரு படம், லாட்டரி அப்படின்னா பம்பர் அது மாதிரி ஒரு படம், அதை ஒட்டி இன்னொரு படமும் வந்து தீர்மானிக்கும் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் அது மாதிரி ஒரு படம் வந்தது. இது மாதிரி சின்ன விஷயங்களை ஒரு பெரிய திரைக்கதையாக மாற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக கொடுக்குறாங்க. இது சங்கர் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த பிரம்மாண்டத்திலே இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அவர் சங்கரால் அந்த இடத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வர முடியாது சார். இது நான் கூட சொல்லலை, ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா புதிய தலைமுறையில் தான் நினைக்கிறேன், சங்கர் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்துருவாரா அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்வி வைப்பார். நீங்கள் ஏன் லோ பட்ஜெட் படத்துக்குலாம் மியூசிக் பண்ணக்கூடாது அப்படின்ற போது, இல்லை சார் டிமாண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்றப்ப நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஆர் ரஹ்மான் சார் சொல்லியிருப்பார். அதனால் வந்து சங்கர் சாரை வந்து இந்த மாதிரி இறங்கி வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் சங்கர் சார்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா, அவருடைய எஸ் பிக்சர்ஸில் வந்து பெரும்பாலான படங்கள் ஹிட்டு, எல்லாமே புது புது இயக்குனர்கள் பயங்கரமான ஹிட்டு. ஒரு சில படங்கள் அடி வாங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எஸ் பிக்சர்ஸே இழுத்து மூடிட்டாங்க. அது பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒருவேளை இருந்திருந்தது அப்படின்னா சங்கர் சார் கிட்ட இருக்கிற அழகான கதைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்ட கதையை கொடுத்து பண்ண சொல்கிற மாதிரி, அட்லி அவருடைய அசிஸ்டன்ட்ஸுக்கு கதையை கொடுத்து பண்ண சொல்கிற மாதிரி, ஒருவேளை சங்கர் சார் இந்த மாதிரி அழகான கதைகள்லாம் வச்சுருந்தாருன்னா அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுத்துருந்துருக்கலாம். பட் அவரால் வந்து இந்த ஸ்கேலில் விட்டுட்டு திருப்பி இறங்கி நின்று இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுடைய மனநிலை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அக்செப்ட் பிரம்மாண்டமாக தான் அவரை பார்த்து பழகிட்டோம். அக்செப்ட் பண்ணி சங்கர் வந்து இது மாதிரி பண்ணார்னா நம்மளே எதிர்பார்க்க மாட்டோம், ரசிக்க மாட்டோம் போல தோணுது. அந்த அளவுக்கு அவரை வச்சிருக்கோம். ஆமாம். இப்போ சங்கர் என்ன கவனம் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனி வரும் அவர் எடுக்கிற சினிமாக்களில் அவர் எதை வந்து கவனமாக அதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனி வரும் கவனங்களில் அவர் வந்து சாய்ஸ் ஆஃப் செலெக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் சார். இப்போது சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கிறார் அப்படின்னும் போது, என்னுடைய அனுபவத்தில் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரித்த அனுபவத்தில் வந்து ஒரு படம் எடுக்கும்போது அவர் 1000 ரெஃபரன்சஸ் எடுப்பார். கிட்டத்தட்ட அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காட்சிக்கு ஏற்றாப்புல நிறைய படங்களில் ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த படங்கள்லாம் பார்த்து இந்த சீன்ஸ் கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அது அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்டே வந்து ரெடி ஆகும் சார். இப்போது அது மட்டும் பத்தாது, ஆடியன்ஸோட மனநிலை வந்து நாளுக்கு நாள் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த கோணத்துலேயும் சில விஷயங்கள் பண்ணணும். அது ரொம்ப குறிப்பாக என்னென்னா, பேன் இண்டியா படம் எடுக்கிறேங்கிற பேரில் வந்து சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஒரு படமாக எடுக்கிறதுக்கு பதிலாக, முன்னாடி வந்து அவர் படத்தில் வந்து காட்சிகள்லாம் வந்து சாதாரணமாக தான் போகும், பாடல்கள் மட்டும்தான் பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ காட்சிகள் யதார்த்தமாக இருக்கும்போது நம்ம ரசித்தோம். முதல்வன் படத்தில் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா தான் அந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட்டுன்னு கேள்விப்பட்டேன். முதல்வன் படத்தில் பாடல் காட்சிகள் மட்டும்தான் பயங்கரமாக இருக்குமே. அதுலேயே வந்து பாம்பு, ரகுவரன் கொத்துறது, வடிவேல் கொத்துறது, மனிஷா கொய்ராலா, அவ்வளோ கிராஃபிக்ஸ் காட்சி. ஆனால் கதையில் அப்படி போகவே போகாது, ஒரு சாதாரணமாக வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு யதார்த்தத்தை வந்து சங்கர் நிறைய இடங்களில் மிஸ் பண்ணிட்டார். அதுலேயும் குறிப்பாக அழுத்தமான காட்சிகள் அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் இப்போவும் போய் பாருங்கள், மிச்சத்துக்கு நான் இருக்கேன்டா கண்ணான்னு சொல்லி ஆட்சி மனோரமா அந்த சேலையை சத்துணவு கூடத்தில் போய் எரிக்கிற காட்சி போய் பார்த்தா பார்க்குறவங்க எல்லாரும் கண் கலங்கும். ஆனால் இதே கேம் சேஞ்சரில் அஞ்சலி வந்து அதே டோனில் தான் பேசியிருப்பாங்க, மிச்சத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சோடியம் சல்ஃபூரிக் ஆசிட்லேயே ஏதோ போய் விழுவாங்க. அந்த காட்சி நமக்கு ஒரு ஈர்ப்பையே கொடுக்காது. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவர் சொதப்புறாரு அப்படின்னா அவரோட காட்சிகள்ல இருந்து அவர் வந்து லாக் ஆகிட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு நாஸ்டாலஜிக் திங்ஸில் அவர் ரொம்ப லாக் ஆகிட்டாரோ, அதை விட்டுட்டு அவர் எப்படி உடச்சி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டாருன்னா மேபி ஃப்ரெஷ்ஷான சில விஷயங்கள் வரும்னு தோணுது சார். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.